தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சு கொடுத்திருக்கிறது. ஒரத்தநாடு வட்டம் பஞ்சநதி கோட்டை கிராமத்தில் 1,41,00,000 ரூபாய் செலவில் நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. 2022 அறிவிக்கப்பட்டு 2 வருஷத்துல 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைடல் பூங்கா தஞ்சாவூர்ல திறக்கப்பட்டிருக்கு. பேராவூரணி வட்டத்தில் 7,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் காமன் ஃபெசிலிட்டி சென்டர் அந்த திட்டம் திறக்கப்பட்டிருக்கு. ஒரத்தநாடு வட்டம் நடுவூர்ல 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சேமிப்பு கிடங்கு அமைய இருக்கின்றது. பூதலூர் வட்டம் செங்கிப்பட்டியிலும், பட்டுக்கோட்டை வட்டம் ராஜாவனத்திலும் சிப்காட் தொழிற்பேட்டை, பட்டுக்கோட்டை மனோரால 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னாட்டு கடற்பசு பாதுகாப்பு மையம், 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன பால் பதப்படுத்துகின்ற நிலையம் அமைக்கப்பட இருக்கின்றது. பட்டுக்கோட்டையில ரூபாய் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையத்தை இன்றைக்கு நாங்க திறந்து வச்சிருக்கிறோம். திருவோணம் வருவாய் வட்டத்தை நம்முடைய அரசு உருவாக்கி இருக்கின்றது. திருவையாறு புறவழிச்சாலை பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கு. ஏரி புறக்கரை, கீழத்தோட்டம் மீனவ கிராமங்களுக்கு 32 கோடி ரூபாய் செலவில் மீன் இறங்கு தளம், தடுப்பு சுவர் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கு. ஈச்சங்கோட்டை வெட்டிக்காடு இடையே 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கல்லணை கால்வாய் தூர்வாரப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த தஞ்சை மாவட்டத்திற்கு நம்முடைய அரசு செயல்படுத்தியிருக்கு.